தங்கராஜ் வந்து டாக்டர் கிட்ட அவங்க அம்மா எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே நிம்மதி அடைகிறாரு. சரி இது ரேவதியோடது ரிப்போர்ட் சார், பாருங்கள் டாக்டர், இந்த கண்டிப்பாக வந்து ஏதாவது அவளுக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களே ஏன் சார் முடிவு பண்ணுறீங்க, முதல்ல ரிப்போர்ட்டை பார்க்குறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. பார்த்தா வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன சார் சொல்கிறீங்க, பிரச்சனை இல்லையா அப்படின்னோடனே, ஏன் பிரச்சனை வரணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஆனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களே, அவளுக்கு எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும், என்ன சார் சொல்கிறீங்க? உங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன், நல்லா இருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கு சரி நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு பிரச்சனை வரணும் எதிர்பார்க்குறீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், இருந்தாலும் அவளுக்கு ஏதாவது இருக்கும்னு நான் நினச்சேன். அது எப்படி சார் நீங்களே நினைப்பீங்க, ரிப்போர்ட்ஸ் தான் சொல்லுதே, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நல்லா இருக்குது சார் ரிப்போர்ட்டு அப்படி சொல்லிட்டு கொடுத்தோன்னே நான் அப்படியே மூஞ்செல்லாம் சின்னதாகிடுது. வேணும் என்னை எப்படிலாம் ஓட்டினாரு, எனக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சார்ல, அதான் இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க ரேவதி. உடனே வந்து சார் அடுத்த ரிப்போர்ட் அவரோடது பாருங்கள் அப்படின்னா, அந்த பார்க்குறேன் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே முறைக்கிறாரு பார்த்து ரேவதியை. இல்லைங்க என்னோடய ரிப்போர்ட் நீங்கள் பார்க்க சொன்னீங்கல்ல, அதான் நான் உங்கள்கிட்ட பார்க்க சொன்னேன், எல்லாம் ஒரு அன்பு தாங்க அப்படின்றாங்க. அப்படியே பார்த்து சரி இருக்கட்டும், சரிங்க சார் என் ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே, சார் உங்களுக்கு பிபி இருக்குது சார், அதே மாதிரி சுகரும் இருக்குது அப்படின்னோடனே, அப்படி என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு எப்படி சுகர் வர முடியும், நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பேன். இல்லை சார் உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது, அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, உப்பு சக்கரெலாம் கொஞ்சம் கூடி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோலில் தான் சார் வச்சுக்கணும், நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மெடிசன் எழுதி தரேன், அதெல்லாம் கண்ட்ரோலாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க சார், முக்கியமான விஷயம் கண்ட்ரோலில், சாப்பாடில் ரொம்ப கண்ட்ரோல் வேணும், அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சார், நீங்கள் தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் இதை பண்ணுவீங்களோ அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஆமாங்க சார் அப்படி சொல்லிட்டு உடனே ரேவதி சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து இல்லைங்க நீங்கள் சாப்பிடுவீங்க தானே, ஆனால் ஒரு 2-3 நாளாக சாப்பிட 2-3 நாளாக சாப்பிடாமல் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை சார், நீங்கள் இவ்வளோ நாளாக சாப்பிட்டதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும், அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் தொடவே கூடாது, நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடும், நான் சில வந்து டெஸ்ட்லாம் எழுதி கொடுக்குறேன், அதே மாதிரி ஸ்கேன் எழுதி கொடுக்குறேன் சார், எதுக்கும் ஒரு வாட்டி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருங்க, ஏன்னா இதுவே கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு பொறுத்திருக்கு, உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த ஸ்கேன்லாம் எடுத்துருங்க, அடுத்து நான் வந்து என்ன பண்ணுறது பண்ண சொல்கிறேன், இப்போ இதில் இருக்க டெஸ்ட் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து மட்டும் நான் மெடிசன் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் சார், இனிமேல் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும், எக்காரணம் கொண்டு ட்ரிங்க்ஸ்லாம் எடுத்துக்கவே கூடாது அப்படி சொன்னோன்னே, சரிங்க சார் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து ரேவதி வந்து எப்படிலாம் எனக்கு பண்ணார், ஆனால் இவருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நான் அதுக்கு தான் சொன்னேன் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு, கேட்டால் தானே இப்போ அனுபவிக்கிட்டோம், நம்ம என்ன பண்ணுறது, நம்ம பேச்சு கேட்கலனா இதுதான் நடக்கும் அப்படின்னு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே அதை பார்த்து அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. என்னடா நான் எவ்வளவோ சொல்கிறேன் கேட்டியா, அவளும் எவ்வளவோ சொல்லியிருக்கா குடிக்காதடா வேணாடா உடம்பு கெட்டு போகணும், எங்கே கேட்ட, இப்போ பார் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு டாக்டரே சொல்கிறாரு, அப்போது கண்டிப்பாக வந்து பிரச்சனை இருக்க தான் போகுது, நாங்கள்லாம் சொன்னால் எடுத்துக்க மாட்டேன், எங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை இல்லை, எங்கள் 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லா பிரச்சனையும் உனக்கு தான்டா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் கேட்டு இன்னும் டென்ஷன் ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி அமைதியாக இருக்க, என்ன என்னை பார்த்தா உனக்கு இலக்காரமாக இருக்குமே இப்போது அப்படின்னு, நான் இப்போங்க அப்படிலாம் சொன்னேன், நீ பார்க்குற பார்வை அப்படி தான் இருக்குது, என்னடா இவன் வந்து எனக்கு பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு சொன்னானே, இவனுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சந்தோஷம் அப்படி தானே, ஐயோ அப்படிலாம் நான் யோசிக்கலைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தானேங்க, நான் தான் சொன்னேன்ல தினமும் வந்து குடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, கேட்டிங்களா, இப்போ நீங்கள் தானேங்க கஷ்டப்படுறீங்க, எனக்கு போதும் உன் அட்வைஸ்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, இந்த டாக்டர்லாம் சாதாரண டாக்டர், ஆனால் நான் வந்து பெரிய டாக்டர் கிட்ட போவேன், அங்கே எனக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தான் வரும், எனக்கு தெரியும், ஏங்க சின்ன டாக்டரோ பெரிய டாக்டரோ பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் பரவாயில்ல, பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தானேங்க ஆகணும், நீ அமைதியாக இருக்கியா, எனக்கு எல்லாம் தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இவரெலாம் திருந்த மாட்டார், வேஸ்ட்டு விட்ட பேசுகிறதெல்லாம் அப்படின்னமோ மலர் ஃபோன் பண்ணுறாங்க. உடனே வந்து என்னாச்சு ரேவதி, இன்றைக்கி ரிப்போர்ட் வந்துடும் சொன்னாங்க, வந்துடுச்சு, உனக்கு எதாவது பிரச்சனையா, ஹலோ அண்ணி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, பிரச்சனையெல்லாம் அவருக்கு தான், நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் டாக்டர் வந்து சொல்லிட்டாரு, நான் குடிக்க வேணான்னு எவ்வளோ சொன்னேன் கேட்டாரா, இப்போ பார்த்தா அவளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது, என்ன சொல்கிற ரேவதி, அண்ணன் பாவம் இல்லை, பாவமா, என் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் எனக்கு தான் பிரச்சனை இருக்கும்னாரு, இப்போ மூஞ்சி தூக்கி எங்கே வச்சுக்க முடியும் அவரால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு யோசிக்கிறாங்க மலர்.